Hi friends, welcome Network Point Learning. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர்வி விண்டோஸ் 10ல் எப்படி ஹைப்பர்வி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஹைப்பர்வி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா மல்டிபிள் ஓஎஸால் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ஹைப்பர்வி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஸோ ஹைப்பர்வி எங்கே போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணால் கண்ட்ரோல் பேனல். ஸோ கண்ட்ரோல் பேனல் சர்ச்சில் கண்ட்ரோல் பண்ண டைப் பண்ணிக்குவாங்க. ஸோ கண்ட்ரோல் பேனல் போனீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண செட்டிங்ஸ்லாம் வந்துடும். இதில் வந்து ப்ரோக்ராம்ஸ். ஸோ ப்ரோக்ராம்ஸ் போனதுக்கப்புறம் இதில் ப்ரோக்ராம் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். இதில் பாருங்கள் டர்ன் விண்டோஸ் ஃபியூச்சர் ஆன் ஆஃப் அப்படின்றது. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நம்ம விண்டோஸ் ஃபியூச்சர்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்பர்வி இருக்குது ரைட்டிங்களா. ஹைப்பர்வியை கிளிக் பண்ணிக்குவாங்க. ஹைப்பர்வி கிளிக் பண்ணிவிட்டு தென் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ செட்டிங்ஸ் எல்லாமே சரிங்களா அப்ளை ஆகும். ஸோ என்னென்ன இது தேவையோ அதில் பேக்கேஜஸ்லாம் அப்ளை ஆகிரும். ஸோ அப்ளை ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ரீஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. ஸோ நம்ம ப்ரோக்ராம் செட்டிங்ஸில் போயிட்டு ஸோ அதில் வந்து ஹைப்பர்வி டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து செட்டிங்ஸ்லாம் அப்ளை ஆனதுக்கப்புறம் ஸோ ரீஸ்டார்ட் நவுன்னு வரும் சரிங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரீஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க ரைட்டிங்களா. இப்போ ரீசெட் ஆகிடுச்சு. ரீசெட் ஆகிட்டு சர்ச்சில் வந்து ஹைப்பர்வி ஹைப்பர்வின்னு டைப் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைப்பர்வி மேனேஜர் அப்படின்னு வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹைப்பர்வி மேனேஜர் கிளிக் பண்ணணும். பாருங்கள் நம்ம ஹைப்பர்வி மேனேஜர் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு சரிங்களா. இப்போ நம்ம என்ன வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஹைப்பர்வி இன்ஸ்டால் ஆயிடுச்சு ரைட்டுங்களா. ஸோ அடுத்து ஹைப்பர்வி எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சேம் ஹைப்பர்வி அன்இன்ஸ்டாலும் சேம் அதே கண்ட்ரோல் பேனல். ஸோ ப்ரோக்ராம் டர்ன் விண்டோஸ் ஃபியூச்சர் ஆன் ஆர் ஆஃப். ஸோ அதில் ஹைப்பர்வி வந்து டிக்காக இருக்கும். அன்டிக் பண்ணிக்குவாங்க. ஓகே. ஸோ அப்ளை சேஞ்சஸ். ஸோ சேஞ்சஸ் வந்தோடனே முடிஞ்சோடனே ரீஸ்டார்ட் கேட்கும். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சோடனே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹைப்பர்வி வந்து அன்இன்ஸ்டால் ஆகிடும் சரிங்களா. ரீஸ்டார்ட் நான் கொடுக்குறேன். ஸோ நான் ஹைப்பர்வி அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் ஹைப்பர்வி இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு ஹைப்பர்வியே இல்லை ரைட்டுங்களா. இப்போ ஹைப்பர்வி என்ன ஆயிடுச்சு அன்இன்ஸ்டால் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஃபர்தரான வீடியோஸ் தமிழில் வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து நெட்வொர்க் பாயிண்ட் இ லேர்னிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.